ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மழையின் காரணத்தினால் சாருக்கு இன்னைக்கு லீவு. வீட்டில் தான் இருந்தாங்க. என்ன நினச்சாங்கன்னு தெரியல. பனம்பழத்தை எல்லாத்தையும் இன்றைக்கி போட்டுடலான்னு சொல்லி எழுந்திரிச்சி வந்துட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பறக்கி போட்டிருந்தாங்க. இன்றைக்கி எல்லாத்தையுமே ஊனிடலான்னு சொல்லி நானும் அவருமே களத்தில் இறங்கிட்டோம். நான் ஒன்று ஒன்றா எடுத்து கொடுத்தேன். அவங்க தான் ஊனிக்கிட்டு இருந்தாங்க. 2 பேரும் சேர்ந்து நல்லபடியாக பனம்பழம் எல்லாத்தையுமே முளைக்க போட்டாச்சு. இதுக்கு மழைக்கு தான் நன்றி சொல்லணும். மழை வரலன்னா கண்டிப்பாக இதை ஊனியிருக்க மாட்டாங்க. வேலைக்கு தான் போயிருப்பாங்க. இது அப்படியே தான் இருந்திருக்கும். இன்றைக்கி மழை வந்ததுனால வீட்டில் இருந்ததுனால முளைக்க போட்டுட்டாங்க எல்லாத்தையுமே. பனங்கிழங்கு யாருக்கெல்லாம் பிடிக்குன்றத கமெண்டில் சொல்லுங்கள். யாரெல்லாம் மிஸ் பண்ணுறீங்கன்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு பனங்கிழங்கு ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போது எங்கள் அப்பா இந்த பனம்பழத்தை சுட்டு தருவாங்க. நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா சீவி போட்டு கருப்பட்டிலாம் போட்டு வேக வச்சு கூட தருவாங்க. அதுவும் நல்லா தான் இருக்கும். ஒரு வழியாக எல்லா பனம்பழத்தையுமே முளைக்க போட்டாச்சு. இதுக்கப்புறம் தை மாதம் கிழங்கு பிடுங்கிடலாம். கிழங்கு வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் நாளை ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.